ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொங்கு ஃபுட்டி கிளப்பில் சுரக்காய் கீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/4 கப் அளவு ஜவ்வரிசியை 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். 200 கிராம் அளவுள்ள ஒரு சுரக்காய் எடுத்துக்கலாம். இந்த சுரக்காயை மேல் தோல் அப்புறம் உள்ளே இருக்கிற விதை ரெண்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா துருவி வச்சுக்கலாம். இதை பாருங்கள், நல்லா துருவி வச்சாச்சு. நம்ம ஊற வச்சிருக்கிற ஜவ்வரிசியை நல்லா கழுவிட்டு அதை குக்கரில் ஆட் பண்ணி ஒரு விசில் அளவு விட்டு எடுத்துக்கலாம். விசில் நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்கு. வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம துருவி வச்சுருக்கிற சுரக்காயை போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வறுபட்டுருச்சு. இந்த டைமில் ஒரு 3/4 லிட்டர் அளவு பாலை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது காய்ச்சி ஆறின பால். இப்போ இந்த பால்லையே சுரக்காய் நல்லா வேகணும். பாருங்கள், இப்போ ஒரு 10 மினிட்ஸ் போல் ஆயிருக்கு. பால் நல்லா கொதிக்குது. சுரக்காயும் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசியும் பாலில் நல்லா வேகட்டும். அப்போ தான் நமக்கு ஒரு நல்ல க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஜவ்வரிசி சுரக்காய் ரெண்டுமே பாலில் நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தான் எப்போவுமே சுகர் ஆட் பண்ணணும். இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 3/4 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட இனிப்பு தேவைக்கேற்ப நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் போல் ஆயிருக்கு. பாருங்கள், நல்லா சர்க்கரை பாகெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. சுரக்காயில் நல்லா பிடிச்சிருக்கும். இப்போது நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து நம்ம பாயாசத்தில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதோ நம்மளோட சுவையான சுரக்காய் கீர் ஆர் சுரக்காய் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கொங்கு ஃபுட்டி கிளப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.